ஹே ஹலோ, இன்னைக்கு டே 3யோட டிசைன் கிளாஸ் பார்க்க போகிறோம். டிசைன் கிளாஸில் டாட்ஸு, டியர் ட்ராப்ஸு, வைன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம டாட்டு பார்க்கலாம். டாட்டில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோம், எப்படி கரெக்டாக போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட். ஓகே, நார்மலாக டாட்ஸ் எப்படி போடுவாங்கன்னா இப்படி போடுவாங்க. இது வந்து தப்பு. ஓகே, இப்படி ரவுண்டு போட்டு இப்படி உள்ளே போட்டாலும் தப்பு. ஓகே, டாட் எப்படி போடணும் அப்படின்னா ஒரே இடத்துல வச்சு நம்மளோட ப்ரெஷர் மட்டும் கொடுக்கணும். ஓகே, டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஒரே இடத்துல வச்சு நம்மளோட ப்ரெஷர் மட்டும் கொடுக்கணும், டாட் வரும். இப்போ இந்த டாட்டை பாருங்களேன், ஒரு பபுள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கா? தெரியுதா? பபுள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம தப்பாக போட்ட டாட்ஸுக்கும் கரெக்டாக போட்ட இந்த டாட்ஸுக்கும் வித்தியாசம் பாருங்கள். டிஃப்ரெண்ட் தெரியுதா? இதுதான் கரெக்டான டாட். ஓகே, இதுதான் வந்து கரெக்ட் மெத்தட். ஓகே, டாட் எப்படி போடணும், ஒரே இடத்துல ப்ரெஷர் வச்சு ப்ரெஷர் கொடுக்கணும். நம்மளோட கோன் வந்து எங்கேயுமே நகலக்கூடாது. ஒரே இடத்துல இப்படி வச்சோம் அப்படின்னா அதே இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும். கொடுக்கும்போது நம்மளோட டாட் வரும். இப்போ நம்ம குட்டியாக போடணும் அப்படின்னா ஒரு இடத்துல வச்சு சின்னதாக ப்ரெஷர் கொடுத்தா போதும். இதே பெரிய டாட்டாக போடணும் அப்படின்னா ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டாட் வேணுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு உங்களோட ப்ரெஷரை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பெரிய டாட் வந்துடும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி டாட் வச்சுக்கிட்டே இருங்க. அப்படியே பிக்கு, ஸ்மாலு, 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 ஸ்மால், அவ்வளோதான். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? டாட்டு வந்து இப்படி வைக்கக்கூடாது, தப்பு. ஓகே, அதே மாதிரி இப்படி வைக்கக்கூடாது, தப்பு. ஒரு சர்க்கிள் போட்டும் உள்ளே ஷேட் பண்ணக்கூடாது, அதுவும் தப்பு. ஒரே இடத்துல வச்சு ப்ரெஷர் கொடுக்கணும், டாட் வரும். இதுதான் கரெக்ட் மெத்தட். ஓகேவா? இப்போ டாட்ஸ் வந்து பார்த்துட்டோமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டியர் ட்ராப்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டியர் ட்ராப்ஸ் பார்ப்போம். ஓகே, டியர் ட்ராப்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா டியர் ட்ராப்ஸ் அப்படின்னா இந்த கண்ணீர் துளி இருக்கும்ல, தமிழில் சொல்கிறேன், கண்ணீர் துளி எப்படி இருக்கும், இந்த இப்படி வச்சு இப்படி அழுகிற மாதிரி இப்படி இருக்குமா, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஓகே, அது எப்படி போடுறதுங்கிறது பார்ப்போம். டாட் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு டாட் தெரியும். ஓகே, டாட் வச்சுக்கோங்க. இப்போ நான் கையை எடுத்துட்டேன், அவ்வளோதான். புரிஞ்சுதா? டாட் வச்சுட்டு கையை எடுத்துட்டேன், அதிலேருந்து நான் ப்ரெஷர் கொடுக்கவே இல்லை. ஓகே, ப்ரெஷர் கொடுக்கவே இல்லை. அதுலேருந்து ஒரு லைன். ஓகேவா? செகண்ட் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. டாட் வச்சுட்டு கையை எடுத்துட்டு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ப்ரெஷர் இல்லாமல் இங்கே பார்த்துக்கோங்க, ப்ரெஷர் இல்லாமல் ஒரு லைன். ஓகே, ஓகேவா? இதுதான் டியர் ட்ராப்ஸ். இப்போ வச்சுட்டு கை எடுக்காமல் அப்படி, அவ்வளோதான். ப்ரெஷர் வச்சுட்டு கை எடுக்காமல் ஒரு லைன், அவ்வளோதான். ஓகேவா? டாட் வச்சுட்டு கை எடுக்காமல் ஒரு லைன், அவ்வளோதான். இதுதான் டியர் ட்ராப்ஸ். ஓகேவா? இப்போது இந்த லைனில் டியர் ட்ராப்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்ப்போமா?
டாட் வச்சு ஒரு லைன். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இந்த டாட் நம்ம பார்த்தோம்ல, டாட்டையுமே இப்படி லைனில் வச்சு பாருங்கள். இப்படி லைன் போட்டுக்கோங்க, எந்த ஷேப்னாலும் போட்டுக்கோங்க. இப்படி டாட், அப்படியே பிக்லேருந்து ஸ்மால் 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 கொண்டு வந்து சின்ன டாட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வென்ஸ் பார்ப்போம். விங்ஸில் நம்ம எப்படி போகணுன்னா, சேம் அதே தான். நம்மளுக்கு டாட்டு தெரியும், டியர் ட்ராப்ஸ் தெரியும். டாட்டும் தெரியும், டியர் ட்ராப்ஸும் தெரியும். டாட்டு ப்ளஸ் டியர் ட்ராப்ஸு சேர்த்து தான் வெயின்ஸ். ஓகே, டாட்டு ப்ளஸ் டியர் ட்ராப்ஸ் சேர்த்து தான் வைன்ஸ். ஓகேவா? இதோட இன்னொரு ஈஸி மெத்தட் சொல்கிறேன். வைன்ஸ் போடும்போது நம்ம டாட் வச்சுட்டு இந்த பக்கம் யூசேஃபு, இந்த பக்கம் யூசேஃபு, அப்போது நம்மளுக்கு எஸ் சிம்பிள் வரும். ஓகே, இதோட எஸ் சிம்பிள். சரியா? டாட் வச்சுட்டு இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஓகேவா? இதை பார்க்கும்போது எஸ் சிம்பிள் ஞாபகம் வரணும். ஓகே, பார்ப்போமா? டாட்டு வச்சுட்டு கையை எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு வே, இப்படி ஒன்று. புரியுதா? தெரியுதா? ஜூமில் காட்டுப்பாங்க. டாட் வச்சுக்கோங்க, கையை எடுத்துருங்க. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஓகேவா? டாட் வச்சுக்கோங்க, டாட் வச்சாச்சு. கையை எடுத்துட்டு இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஓகே, டாட் வச்சுட்டு இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இப்போது கையை எடுத்துகிட்டு தானே நம்ம வென்ஸ் போட்டதை இப்போ கையை எடுக்காமல் போடணும். டாட் வச்சுட்டு அவ்வளோதான். அந்த இப்படி கர்வ் இழுத்து விடும்போது நம்ம ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஓகே, என்ன பண்ணக்கூடாது? ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. புரியுதா? சரி, நல்லா பாருங்கள். இப்படி ஒரு டாட் வச்சுட்டு கை எடுக்காமல் இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைன். ஓகேவா? டாட் வச்சுட்டு ஓகே, இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைன். எஸ் சிம்பிள். ஓகே, இந்த மாதிரி எஸ் சிம்பிள். இப்படி ஒரு எஸ் சிம்பிள். அவ்வளோதான். இதே தான் நம்ம இங்கே போகிறப்பறம் ஒரு டாட்டு வச்சு அடுத்த ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ப்ரெஷர் கொடுக்காம இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைன். இந்த எஸ் சிம்பிள் வருதா? எஸ் சிம்பிள். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதையே லீஃபில் போடணும் அப்படின்னா லைன் போட்டுக்கோங்க. ஓகே, லைன் போட்டு டாட் வச்சுட்டு இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். டாட் வச்சுட்டு இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். எஸ் சிம்பிள். ஓகே, டாட் வச்சுட்டு கீழே ஒரு லைன், மேலே ஒரு லைன்.
அவ்வளோதான். புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக டாட்ஸ், ஓகே, ஸ்மால் டாட்ஸ் வைக்கணும், பிக்காகவும் வைக்கணும், மீடியம் சைஸ்லேயும் வைக்கணும். அதுக்கடுத்து டியர் ட்ராப்ஸ், இந்த பாக்ஸ் ஃபுல்லாக டியர் ட்ராப்ஸ் போடணும், ஓகே. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வெயின்ஸ் போடணும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக போடணும். இப்படி போட்டு எனக்கு ஹோம்ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள், ஓகே. ஏன்னா இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக போடணும். அதனால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் அகைன் போட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் தான் டிசைன் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இது ஃபுல்லாக அந்த ஒர்க்கை பண்ணினீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு மறக்கவும் மறக்காது, அழகாகவும் வரும்.